சனிக்கு எதுல 15 ஜாப் மாறுவாங்கன்னா இவங்க 8 ஜாப் மாறுவாங்க. செய்யற வேலையில எப்ப பாரு டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாமே இருக்கும். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில காப்பாற்றி கொடுத்துரும். சனி 8லயே இருக்கு. குரு பணம் இழப்பானாலும் இப்ப நீங்க சனி ராகுல எடுத்து வச்சு எல்லாம் பாருங்களேன், சினிமால அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வரும், அரசியல்ல மிகப்பெரிய உயரத்துக்கு வரும். ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி கையில பணம் புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ சனி சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த திசையில சனி 11 இருந்தா ஓகே சூப்பரு, 5 7 இருந்தா திக்பலனு, அதே மாதிரி உச்சமா இருந்தா ஓகே, ஆட்சியா இருந்தா சூப்பரு, சனி திசையில டாப்ல வந்துடும். நிறைய அவங்களே தப்பா நினைச்சு 6-8 பணத்துல இருக்கவே கூடாது. 6-8 பணம்ல இருந்து இந்த கேமினேஷன்ல இருந்து அப்ப தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டமாயிடும். சைன்ஸ் வரும்போது கண்டிப்பா லாஸ். அந்த புத்தி அந்த வேலை செய்யணும். இது எல்லாமே சனி ராகு சேர்க்கணும். ஸோ இது இருக்கும் பொழுது தான் அந்த திசையெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு இவன் தொட்டாலாம் இதாகுப்பா. இப்போ ராகுக்கு அடுத்து புதனு சுக்கரன்லாம் வந்துருச்சுன்னா, செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தவங்கள இவங்கள ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்ட லேண்டு 1 கோடிக்கு போயிருக்கு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்சியல் ஆஸ்ட்ராலஜர், பங்குச்சந்தை ஜோதிடர், வாஸ்து நிபுணர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. கடைசி இந்த கன்ஜெக்ஷன் போட்டு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அப்படியே இருந்துச்சுங்க சார். அது எப்படிங்க சார் கரெக்டாக அந்த வாஸ்துல லிங்க் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அது விளக்கம்னு சொல்லியிருந்தீங்க. அற்புதம். அதுக்கு மேல இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா, சனி திசை. ஸோ தசாபுத்திகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. அதுவும் முக்கியமா சொன்னா சனியை பத்தி பேசினாலே ஒரு பயம். 19 வருஷம் தசை, மகாதசம் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கு சனி தசை. யார் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான திசையில சனி திசையும் உண்டு. சனி, குரு, ராகு இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை டாப்ல கொண்டு போறதும் கீழே கொண்டு வர்றதும் முடிச்சுடுறதும் அப்படிங்கிறதுல ரொம்ப பங்கு வகிக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியும் இந்த சனி திசை எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவுடைய விஷயம். ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சார் சனி எனக்கு ஆட்சியா இருக்கு, உச்சமா இருக்கு, சனி 11 இருக்கு, எனக்கு சனி 5 இருக்கு, திக்பலமா இருக்கு, 7 இருக்கு, 7 இருந்தாதான் திக்பலன், 7 இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க என்னன்னா அப்புறம் ஏன் எனக்கு எது செய்யணும்னு கேட்கறாங்க. இந்த கட்டத்துக்குள்ள எங்க இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மறந்துருங்க. சனியுடைய கிரக சேர்க்கையை பாரு. சனி சூரியன் கிரக சேர்க்கை இல்லாமல் ஒருவரால் அரசியல் பதவியில இருக்க முடியாது. சனி ஒன்னா சூரிய நட்சத்திரத்துல இருக்கணும், இல்லைன்னா சூரியனை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த கிரக அமைப்பு இருந்தால் இந்த தூரம் இவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ கட்டத்துக்குள்ள வாங்க. இப்ப சனி சூரியன் சேர்க்கை, நீ வந்து அரசியல்வாதி ஆயிட்டப்பா. இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க வந்து மேசராசி, விருச்சிகத்துல சனி இருக்கு. மேசராசி மேச லக்கணம்னு வச்சுப்போம். விருச்சிகத்துல சனி அப்ப 8க்குள்ள இருக்கா. அப்போ அரசியல் பதவி கிடைச்சி அதுல இருந்து ஒரு அவமானப்பட்டு நீங்க வந்து வெளியே வருவீங்க. இது வந்து எப்ப நடக்கும்? சனி திசையில நடக்கும். இப்ப நான் எப்படி கன்ஜெக்ஷன் சொன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏன்னா இது ஏன் நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா, நிறைய பேர்த்துக்கு சனி 11 இருந்தா ஓகே சூப்பரு, 5 7 இருந்தா திக்பலனு, அதே மாதிரி உச்சமா இருந்தா ஓகே, ஆட்சியா இருந்தா சூப்பரு, சனி திசையில டாப்ல வந்துடும். நிறைய அவங்களே தப்பா நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி 6ல இருந்து ரொம்ப நல்லது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்னன்னா அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. இப்ப நம்ம ஒவ்வொன்றா போவோம். இப்ப நீங்க கன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தீங்க, செயற்கை பத்தி பேசியிருந்தோம். ஆல்ரெடி செயற்கை பதிவு நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த தசாபுத்திகள் இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்ப சனி சூரியன் சொல்லிட்டீங்க, சனி சந்திரன். இப்ப சனி சந்திரன் இருக்கு. சனி சந்திரனுக்கு அடுத்து எந்த ஒரு கிரக சேர்க்கையும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயணம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ், பயணம் சார்ந்த ஜாப்,
ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, அதே மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி இந்த எப்போ வந்து ரொம்ப நல்ல தூரம் பீக்ல போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையில போகும். பட் 12 கட்டத்துல சனி 8, 12, 6 இதுல இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருக்கவே கூடாது. 6, 8, 12ல இருந்து இந்த கேமினேஷன்ல இருந்து அப்ப தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டமாயிடும். இந்த சைஸ் வரும்போது பிரச்சனையாகும். கண்டிப்பா லாஸ். அந்த புத்தி அந்த வேலை செய்யுமா? கண்டிப்பா புத்தி வந்து சின்னதா வேலை செய்யுங்க, திசை வந்து பெருசா பண்ணிடும். புரியுதுங்களா? இப்ப என்ன திசை என்ன பண்ணிடும்னா பெருசா லாஸ் பண்ணிடும். அடுத்தடுத்து வர புத்தியில அதை மேனேஜ் பண்ற திறமைகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி புதன். சனி புதன் பெரும்பாலானவர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டார்ல இருப்பாங்க. ஐடி ஜாப்பு, பேங்க்ல சேல்ஸ்ல, பெரிய ஒரு ஒரு சேல்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனியில் சேல்ஸில் இருக்கிறது. ரெண்டாவது இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சனி புதன் வந்தால் ரொம்ப சிறப்பான பதவியில் இருப்பாங்க. ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சனி புதன் சேர்ந்து, சனி வந்து 11ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை சனி வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கு, எதில் வேணா இருக்கட்டும், 6, 8, 12 இல்லாமல் எங்கே வேணா இருக்கட்டும், அப்போ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு அவங்க போவாங்க. சனி புதனுங்கிறது என்னன்னா மேக்சிமம் வந்து கமிஷன் பேஸ்டு, புரோக்கரேஜ், அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறது, பேங்க்ல சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஒரு விஷயத்தை வாயால சொல்லி அதை பேஸ் பண்ணி பேச்சாளராக இருக்கக்கூடியது, ஸ்டாண்டப் காமெடியன், இதெல்லாமே அந்த சனி புதன்ல தான் வரும். சூப்பரிங்க. இப்போ ரியல் எஸ்டேட்ல புரோக்கிங் மட்டும் பண்ணி பெரிய ஆள் ஆனவங்க எல்லாமே பாருங்க மேக்சிமம் சனி புதன் நுட்பமான தொழில் அப்படிங்கிறது. அதேதான் ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சூப்பரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி கேது. சனி கேது இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு இது. இதுல வந்து ஒரே விஷயம்தான், சனி கேது இருந்து வேலைக்கு போறவங்க மினிமம் 10 ஜாப் மாறி இருப்பாங்க. எங்க வேணா இருக்கட்டும், 11ல் இருக்கட்டும், ஆட்சியா இருக்கட்டும், 8ல் இருக்கட்டும், 2ல் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், உச்சமா இருக்கட்டும், மினிமம் அவங்களுடைய வாழ்க்கையில 10-15 ஜாப் அவங்க மாறியே தீர்வாங்க. தொழில் பண்ணானா எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம். இதுல வந்து என்ன ஒரே ஒரு விளக்கு என்னன்னா ஆன்மீக ஸ்டோரு, ரெண்டாவது இந்த டெக்ஸ்டைல்ல இந்த நூல் புரோக்கிங் பிஸ்னஸ் பண்றது, புரியுதுங்களா, மூணாவது ஆன்மீக சார்ந்த பொருளை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது. இதுல 3ல் இருக்கும் பொழுது ஓகேவா இருக்கும். அப்போ அந்த சனி திசை வரும் பொழுது லாஸ். அதாவது நீங்க சொல்றது சனி கேது இணைவு ஓகே, இந்த சனி கேதுவை பார்த்தாலும் அப்படி இருந்தாலும் பலன் வருங்களா? சனி கேது இணைவுங்கிறது என்ன, சனி கேதை பாக்குது, புரியுதுங்களா? அப்ப டோட்டலா வந்து சனி கேது பார்த்தாலும் சரி, சனி கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, சனி கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, கேது நட்சத்திரத்துல இருந்து ஒருத்தர் சுக்கரன் தொடுதுன்னு வைங்க, உதாரணத்துக்கு இப்படி வரேன், சனி வந்து 3 நட்சத்திரத்துல இருந்து சுக்கரன் தொடுது. இப்போ ஒரு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கப்புறம் லாபம் பெறுவாங்க. இப்ப இது எப்படி தெரியுமா சொல்லலாம், இப்போ ஒரு ஃபேன்சி கடை போடுறாங்க, ஒரு 6 மாசம் நஷ்டமாயி அதுல இருந்து ஒரு சூட்சமத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னேறது எல்லாமே பாருங்க, அவங்களுக்கு சனி கேது நட்சத்திரத்துல இருந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை இருக்கும். யாரெல்லாம் தொழில் செஞ்சு முதல் நஷ்டமாயி ப்ராஃபிட் ஆனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது இருக்கும். சனிக்கிழமை மேக்ஸிமம் சொல்றது பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான் சொல்லுவாங்க, அதிகமா மாலை போடுறது, அம்மனுக்கு போய் வழிபடுறது. இப்போ சனிக்கேது இருக்கு, ஒரு ஜோதிடர் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா சிறப்பான விஷயம், அருமையா ஜோதிடம் வரும், ஜோதிடத்துல ஒரு நல்ல ஒரு ஆளா வரலாம். பட் அதுலேயுமே ஒரு சில வார்த்தைகளை விட்டு ஒரு ட்ரோலுக்குள்ளாகிறது, ஒரு மனசு காயப்படுற மாதிரியான விஷயங்களை இவருக்கு கொடுக்கும் அந்த திசையில மட்டும். அந்த தசாபுத்திகள் வரும்போது கன்ஃபார்ம் நடக்கும், மற்ற டைம்ல ஏதோ ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படி. ஸோ சனிக்கேதுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கன்ஜெக்ஷன். சூப்பரிங்க. அடுத்து சனி ராகு. சனி ராகு இது எப்படி சொன்னோம்னா அது நேர் ஆப்போசிட், அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, புரியுதுங்களா? இப்ப சனி ராகுங்கிறது இருக்கிறது நம்ம திரும்பி சொல்றோம் 6, 8, 12 இல்லாம மற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா சனி திசையில இவருடைய வாழ்க்கையுடைய பீக் லெவலுக்கு இவர் போயிடுவார், நல்லா போவார். அதே மாதிரி ராகு திசையிலையும் நல்லா பீக்ல போவார். ராகுவோட சனி நல்லா இருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துட்டீங்கன்னா சனி ராகு, அவருக்கு ராகு திசையில ஒரு பீக் வந்தார். இது நம்ம பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த சனி ராகு அப்படிங்கிறது சினிமா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு பிஸ்னஸ் தொடர்பு,
தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தேட்டர், பாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலமும், ரெசார்ட்ஸு, இந்த பீச் சைடில் இருக்கிற ரெசார்ட்ஸு இருக்கட்டும், இல்லை ஒரு தங்கும் விடுதி, அது பிரம்மாண்டமான விடுதி, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறது. ஸோ இது எல்லாமே ராகுடையது. ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக சம்பாதிக்கிறது, இது எல்லாமே சனி ராகு சேர்க்கை தான். ஸோ இது இருக்கும் பொழுது தான் அந்த திசையில அவங்க நல்லா டப்பு டப்பு டப்புன்னு இவன் தொட்டாலாம் இதாகுப்பா. இப்போ ராகுக்கு அடுத்து புதனு, சுக்கரன்லாம் வந்துருச்சுன்னா, செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தவங்கள இவங்கள ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி போட்ட லேண்டு 1 கோடிக்கு போயிடும். அப்படி நம்மகிட்ட ஒரு கண்ணன் சொல்லி ஒரு கிளைண்ட் இருக்காரு. ஒரு ஒரு 6-7 வருடமா நம்மகிட்ட தான் இருக்கு. அப்புறம் பார்க்குறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் சனி திசை வந்தா நீங்க ராஜா, நீங்க ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அவருக்கு ஆக்சுவலாக சொத்தே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற வீடு மட்டும்தான், ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு என்னமோ வீடு இருக்குது. இப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30-40 கோடி இருக்கும். இது எல்லாமே எது காரணம்? சனி ராகு சேர்க்கை. சனி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறது. சனி சுக்கர நட்சத்திரத்திலிருந்து ராகு சேர்க்கை. ஒரு நார்மலா வேலைக்கு போயிட்டு இருந்தவர் 37 வயது வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல வந்தார். இப்போ 30-40 கோடி அசால்ட்டா அவர்கிட்ட இருக்கு. இந்த ராகு வந்து இவ்வளவு வேலை எல்லாம் ராகு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டம், எதுனாலும் பிரம்மாண்டம். இப்ப நீங்க சனி ராகுல எடுத்து வச்சு எல்லாம் பாருங்களேன், சினிமால அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க, அரசியல்ல மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதுல இவங்க நம்பர் ஒன்னா இருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல பின்புலம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாப்பா, சூப்பரா வந்திருக்காப்பா அப்படிங்கிறது எல்லாமே அந்த கான்செப்ட். சூப்பர். அதே இவங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்தா வேற லெவல்ல இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து வந்து சனி சுக்கரன். சனி சுக்கரன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். மேக்சிமம் என்னை வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு டேட்டு வந்து யாரெல்லாம் சிசேரியனோ டைம் கேட்பாங்க, குறிச்சு கொடுங்கன்னு. அப்ப அதுல வந்து நம்ம ஒரு 4-5 கேட்டகரி இருக்கு. இப்ப லக்கணத்துல குரு வர மாதிரி, திக்பலன் பெற்றிருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது சனி சுக்கரன் வர்றதற்கான ட்ரைகள் பண்ணுவோம். பட் அந்த காலகட்டத்துல எப்படி அமையுதோ அதை பொறுத்தான். ஏன் சனி சுக்கரன் ட்ரை பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் லாங் கையில பணப்புழக்கத்தோடயே இருப்பாங்க. கையில பணமே இல்லைன்னா 10-20 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு இருக்கும். இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்டு இருந்தாடா கேஷாக இருக்குது, இது வச்சிரு, ஒரு வருஷம் கழிச்சு வாங்குற, வெயிட் பண்ண, ஒரு இது வாங்கணும், என்கிட்ட இருந்தால் செலவாயிரம் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி கையில பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ சனி சுக்கரன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த திசையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, நல்ல பணங்காசு சம்பாரிச்சு நல்லா சொகுசான லைஃப். இப்போ வெளிநாட்டு ட்ரிப்பு போகிறது, பிராண்டட் ஷர்ட் போடுறது, பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் வாங்குறது, பிளாட்டினம் செயின், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு மோதிரம் போடுறது, டைமண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஜாப் தொழில் அப்படின்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து இது வந்து ராகுல இருக்கிறது ஒரு சிலது வரும். இந்த தேட்டர், ரெண்டாவது பாரு, ரெண்டாவது பர்ஃப்யூமா இருக்கிறது. இப்போ நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கப்பூர் பிளாசா, ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த அழகு சாதன பொருட்கள், இன்டீரியர் ஒர்க்கு, ஆர்கிடெக்டு, அழகா எதெல்லாம் வந்து வந்து நார்மலாக இருக்கிறது அழகுப்படுத்துறது, இதெல்லாம் நம்மளை சொகுசா வச்சுக்கிறது, உற்பத்தி பண்ணுறது, மொபைல் ஃபோன்ஸை, லேப்டாப்ஸை உற்பத்தி பண்ணுறது, லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சனி சுக்கரனில் வரும். நல்லா சம்பாதிப்பாங்க. இவங்க எந்த தொழில் செய்தாலும் சம்பாதிப்பாங்க. எப்பவுமே கையில காசு இருக்கும், எப்பவும் காசு இருக்கும். சனி திசையில நல்லா சம்பாதிப்பாங்க. அப்போ ஒருவருக்கு வந்து சனி சுக்கரன் இருக்கா, அவங்களுக்குலாம் மற்ற 1ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் பார்த்து நடக்கிற ஜாப் பத்தி தாராளமா தொழில் செய்யறாய், மேல வருவேன்னு சொல்லலாம். நீ வந்து அடிமை தொழில் இருக்காத, நீ மேல வரலாங்கிறத அழகா சொல்லலாம். பட் அந்த விதிமுறைகளை பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா சனி செவ்வாய், இது வந்து ஒரு டெட்லி காம்போனே சொல்லலாம். நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் தான். சனி செவ்வாய்க்கு சனிக்கு எதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லைங்க. சனிக்கு எது டப்பு டப்புன்னு நடக்கும், செவ்வாய் வந்து இழுத்தடிச்சு அடிக்கும். சனிக்கு எதுல 15 ஜாப் மாறுவாங்கன்னா இவங்க 8 ஜாப் மாறுவாங்க. செய்யற வேலையில எப்ப பாரு டென்ஷன், ப்ரெஷர், இதெல்லாமே இருக்கும். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு தொழில், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள போனாங்கன்னா மற்ற இடத்துல இருக்கிறத விட ஒரு 20% கம்மியா இருக்கும், பட் இருக்கும். அப்ப நம்ம அந்த சனி செவ்வாய் அப்படிங்கிற போது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றது ஒர்க்குக்கு போயிருங்க. சனிக்கு எது சனி செவ்வாய் சேர்க்கை, ஜாபுக்கு போயிருங்க பெஸ்ட். மாசமானா நம்மளுக்கு கேஷ், வேலை பிடிக்கல விட்டுட்டு வந்துடலாம். பிஸ்னஸ் அப்படின்னா ஒன்று அடிப்பட்டா திரும்பி எழுந்துச்சு வர்றது கஷ்டம். எப்படி சனி சுக்கரங்களுக்கு வாண்டடா பிஸ்னஸ் பண்ணி மேலே வருவோம்னு சொல்லுவோம் தெரியுங்களா,
இந்த சனி செவ்வாய்க்கு பண்ணாத ஏன் வேண்டாம் லாஸ் ஆயிரும்னு சொல்லுவோம். ஒரே ஒரு விதிவிலக்கு, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா இருக்கீங்க, இல்லை லேண்டு சைட்டு போட்டு வைக்கிறீங்க, ரெண்டாவது மிஷினரி சம்மந்தப்பட்டது, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, இந்த லேத்து இந்த மாதிரி இருக்கிறதுனா ஓகே. இதை சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. இப்போ சனி செவ்வாய் வச்சுட்டு போய் ஹோட்டல் போடுறது, சனி செவ்வாய் வச்சுட்டு போய் ஒரு பார் ஓப்பன் பண்ணுறது, சனி செவ்வாய் வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணிக்கடை வைக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்ரும். இது எல்லா வேற என்ன பிஸ்னஸ் வேணா நீங்கள் வைங்களேன், நிறைய ஏகப்பட்ட இது லாஸ் ஆகி நிறைய பார்த்துருந்தோம். சனி செவ்வாய் காம்பினேஷன் தொழில் செஞ்சு லாஸ் ஆகி திரும்ப வேலைக்கு போனவங்கள பார்த்துருக்கோம். அது எந்த கட்டத்துல இருந்துட்டு போகுதுங்க, அந்த திசை வந்து அவ்வளவுதான். மற்ற டைம்லயும் பாதிப்பு இருக்கு, திசையில அதிக பாதிப்பு, 100% பாதிப்பு இருக்கு. கடைசியா சொல்லணும்னா சனி குரு. சனி குரு இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லைங்களா. எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில காப்பாத்தி கொண்டு வந்துருவாருங்க. சனி எட்லயே இருக்கு, குரு பணம் இழப்பானாலும் அதை திரும்பி சம்பாதிக்கிற விஷயத்த கொண்டு வந்துருவாரு. புரியுதுங்களா. ஆன்மீக சார்ந்த வேலைகள், ரெண்டாவது செய்யற இடத்துல வந்து ஒழுக்கமா நாணயமா இப்பேர்ல கெட்ட பேரே வராம அழகா நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு வந்து சனியோட சேர்றதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். இவர் நேர்மையான மனுஷன்பான்னு சொல்லலாம். அதனால சனி குருங்கிறவங்க தாராளமாக தொழில் செய்யணும், பயப்படவே வேண்டாம். எப்படி சனி சுக்கிரனுக்கு சொல்றனோ, சனி சூரியன் சொல்றனோ. பட் ஒரே ஒரு இது, சிம்ம லக்கணக்காரர்கள் மட்டும் சிறிது கொஞ்சம் சிம்மமும் ரிஷபமும் பார்த்து பண்ணணும். சிம்ம லக்னமும் ரிஷப லக்னமும். ஆமா, சனியும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்னன்னா 50% தீமை செய்வார், 50% நன்மை செய்வார். இந்த சிம்ம லக்கணமும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மட்டும். சூப்பர் சூப்பருங்க. ஏன்னா என்னதான் சனி தேசம் நடந்தாலும் கிரகங்களை பார்த்து பண்றத கொஞ்சம் துல்லியமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.